ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ஷேப்ஸ் டூ ஷேப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எம் அண்ட் டபிள்யூ அந்த ஷேப்பில் ஒரு ஷேப் இருக்குது. செகண்ட் வந்துட்டு வளைவாக போடுவோம் இல்லையா, அந்த ஷேப் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 2 ஷேப்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வரணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து முடிக்கணும், இல்லைனாக்கா வெளியே போய் முடிக்கணும். உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு முடிச்சா போடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வேணால் நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்துட்டு வெளியில் ஸ்டார்ட் பண்ணி வெளியிலேயே முடிக்கிறது. இப்படி முடிச்சிடுறது. தேர்ட் டைப் வந்துட்டு தப்பாக போடுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. சரிங்களா, உள்ளேயே அப்படியே முடிச்சுக்கிட்டு ஒரு 4-5 தடவை வர மாதிரி அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா, இது தப்பு, இது 2 தான் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸில் வாட்டர் ஃபில்லிங் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸு வட்டம் அந்த மாதிரி போட்டு அதில் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் போட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த பாக்ஸை நான் எப்படி போடுறேன்னுட்டு. பாருங்கள், வெளியில் ஆரம்பித்தேன், வெளியிலே வந்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போது எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் நூல் எடுத்துக்க போகிறோம், எடுத்து முடிச்சு போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி. இப்போ துளிப்பில் 14 நம்பர் நீடில் எடுத்து நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் வந்துட்டு இதில் பெருசாக போடாமல் குட்டியாக போட்டோம் அப்படின்னாக்க இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேசிக் செயினை அப்படியே இதில் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போடும்போது எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க ஷேப் மேலேயும் நம்ம போட முடியும். இதே பெருசாக போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம போட்டிருக்க ஷேப்பும் தப்பாக போகும், நம்ம போடுறதும் தப்பாக போகும், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நான் போடுறது பாருங்கள், பெனில் தான் போட்டிருக்கேன். ஆனால் பெனில் வந்துட்டு நான் போடுற அது மேலேயே பெனில் வரைஞ்சதுக்கு மேலேயே போடுறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாட்டர் ஃபில்லிங்கை டூ பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் போட்டு போடுறோம். பாக்ஸு, வட்டம், முக்கோணம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் பார்ட் வந்துட்டு நெக் டிசைன் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், குட்டி குட்டியாக போடும்போது அழகாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ காலில் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் தாராளமாக. வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா,
நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள். நான் திரும்பி அதை வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். பேசிக் செயின் ஸ்டிச்சு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் 3 பார்ட்டாக. உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்கள், திரும்பவும் கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஈஸியான மெத்தடில். ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ப்ரூச்சஸ் கிளாஸ், அப்புறம் மெஹந்தி கிளாஸ், அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த கிளாஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மினி கிஃப்ட் ஆல்பம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆரி ஒர்க் ப்ளவுஸும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை குட்டியாக போடும்போது உங்களுக்கு வரல அப்படின்னாக்க நீங்கள் போடுற ஹோல்ஸை வந்துட்டு பெருசு பெருசாக போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நான் 1 இன்ச்சுக்கு உள்ளே இறக்குறேன் நீடில். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், 1 இன்ச்சுக்கு உள்ளே இறக்குறதுனால தான் எனக்கு வந்துட்டு ஈஸியாக வருது. இதே சும்மா மேலோட்டமாக இது பண்ணியிருந்தாக்கா நமக்கு வந்துட்டு சிக்கு விழுகும், இல்லைனாக்கா ஸ்டிச்சு வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நீடில் நல்லா உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஆரி ஒர்க் போடும்போது கிளாத்தை வந்துட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. வாட்டர் ஃபில்லிங் போடும்போது ரொம்பவே டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு துணி சுருக்கம் வராது. ஓகேவா. நம்ம வீடியோவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ 500 ரீச் ஆகிடுச்சி சப்ஸ்கிரைபர்ஸு. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் மேலே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மேலே வீடியோஸ் போடணுன்னாக்கா நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் நல்லா கிளாஸ் சொல்லித்தரேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
இந்த வளைவுலாம் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம செயின் போடும்போது கொஞ்சம் நீட்டாக வரும். பாருங்கள், நான் பென் மார்க் பண்ணேன், ஆனால் பென் மார்க் சுத்தமாக தெரியல பாருங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவேளை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னாக்கா வீடியோவாக போட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எந்த டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்னைய கான்டாக்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இப்போ நான் யூடியூப்பில் போடுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ், இது பேசிக் தான் போட்டுட்ருக்கேன். அட்வான்ஸ் போடணும் அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அட்வான்ஸும் சொல்லித்தர தயாராக தான் இருக்கேன். இப்போ போடுறது ஃபுல்லாகவே பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் தான். ஓகேங்களா? செயின்லாம் போட்டு முடிச்சுட்டு எண்ணாட்டி எப்பயும் போல் போட்டுக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.